அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் இன்று உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்த போகிறார். நீங்கள் கஷ்டத்தின் மத்தியிலும் விசுவாசித்து சில விசுவாச செயல்பாடுகளை செய்கிறீர்களே, அதை இன்று கர்த்தர் கனப்படுத்த போகிறார். வேதத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதில் ஒன்றை நான் சொல்லுகிறேன். லூக்கா 8:43-47 வரை என்ன எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால், 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து இதில் என்ன எழுதியிருக்கிறது சொன்னால், தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. அப்ப நம்மளோட லைஃப் எப்படி இருந்திருக்குன்னா, ஆஸ்தி நம்மகிட்ட அப்ப சொத்துக்கள் இருந்திருக்கு பாருங்க. இந்த சொத்தையெல்லாம் வித்து அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பாருங்க, சுகம் கிடைக்கணும், அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொத்தெல்லாம் வைத்திருக்கிறாங்க. ஆனா யாரும் குணப்படுத்த முடியல. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், ஆனா எனக்கு ஒரு நன்மையும் நடக்கல. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், எனக்கு இந்த அற்புதம் நடக்கல. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், எனக்கு இந்த ப்ரமோஷன் வரல, இந்த புதிய ஜாப் கிடைக்கல. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையிலே இடைபடுகிறேன். ஆமென். உன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறேன். அப்ப இங்க என்ன நடந்ததுன்னா, அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. நீங்க மத்தேயுல மார்க்ல எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும், அவர் தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டு அப்படியே எண்ணிக்கொண்டு வந்தாலாம். என்னவா, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் தான் சுகமாவேன் என்பதை சொல்லிக்கொண்டே இருந்தாள், அதையே எண்ணிக்கொண்டே இருந்தாள். அதன் விளைவு எல்லாரையும் மத்தியிலே, கூட்டத்தின் மத்தியிலே போய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாளாம். வசனம் சொல்லுது, உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. 12 வருட நான் ஸ்டாப் ப்ளீடிங் அன்னைக்கு ஒரு நொடி பொழுதிலே சுகமானது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், 12 வருட பிரச்சனை, 12 மாத பிரச்சனை, 12 நாட்களாய் உள்ள பிரச்சனைகள், 12 வாரங்களாய் உள்ள பிரச்சனைகள் இந்த நாளிலே உடனே இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் தானே நின்று போகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற இதே நேரத்தில் தானே உங்க பிரச்சனைக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறார் ஆண்டவர். ஆமென். அப்ப இயேசுலாம் கேட்கிறாரு, என்னை தொட்டது யார், என்று வல்லமா போச்சு எல்லாம் சொல்லும்போது நம்ம வந்து கன்ஃபஸ் பண்றாங்க. உடனே இப்ப 48 சொல்றாரு, அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. அப்ப இதனுடைய திறவுகோல் என்ன, கீ என்ன அப்படின்னா, அவளுடைய விசுவாசம். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் பேரில் உங்கள் விசுவாசம் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைக்கு இந்த நாளில் ஒரு முடிவை கொண்டு வருகிறது. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை அங்கீகரித்து அதை கனப்படுத்த போகிறார். நீண்ட நாட்கள் பிரச்சனைக்கு இன்று நிரந்தர தீர்வு இயேசுவின் நாமத்தில். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.